இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சத்திய வசன தியானத்திலே இன்று நாம் வாசிக்க எடுத்த வேத பகுதி ரோமர் 12வது அதிகாரத்தினுடைய 21வது வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பிரியமானவர்களே, இந்த ரோமர் புத்தகம் ஒரு விசேஷமான புத்தகமாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புத்தகத்திலே மிகவும் ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகின்ற ஒரு காரியம், ஒரு புத்தகமாக இது நோக்கப்படுகிறது. இன்று சீர்திருத்த கிறிஸ்தவர்களாகிய நாம் இங்கு நிலைத்திருப்பதே இந்த ரோம புத்தகத்தின் மூலமாக தான் என்று சொன்னால் அது மிக இல்லை. ரோம புத்தகத்தை வாசித்த மார்ட்டின் லூதர் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த வாக்கியத்தை அடிப்படையாய் கொண்டு அவர் எடுத்த நடவடிக்கையின் பேரிலே, அவர் எடுத்து வைத்த அந்த அடித்தளங்களின் பெயர்களிலே, அந்த பெயரிலே நாம் இன்று நிலை நிற்கிறோம். சரி, இப்போது நாம் இந்த 12வது அதிகாரத்துக்கு வருவோம். ஆம், இங்கு நாம் பார்க்கின்ற இந்த வேத பகுதியை சற்று கவனிக்கும் போது இந்த 12வது அதிகாரம் ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம். அதாவது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தியுள்ள ஆராதனை எது என்பதை சொல்லிவிட்டு கீழ்வரும் காரியங்களை அடுக்கிக் கொண்டே வருகிறார். அதாவது புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரி, இப்போது ஒரு கேள்வி எழும். ஆராதனை என்பது எது? கடவுளுக்கு பூ தூவுவதும், கடவுளுக்கு தூபம் காட்டுவதும், கத்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி சத்தம் போடுவதும், அவரை துதிப்பதும், இதுவா ஆராதனை? அல்லது இசைக்கருவிகளை மீட்டு ஆடி பாடி குதூகலிப்பதா ஆராதனை? இல்லை. இது எல்லாவற்றிலும் விட இந்த ஆராதனைக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் வாழ்க்கை முறை. இன்று அநேக நேரங்களிலே எமது ஆராதனைகள் எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளோ அல்லது ஒரு கட்டிடத்துக்குள்ளோ அடங்கிவிடுகிறது. அந்த இடத்திலே செய்யப்படுகின்றதை தவிர வேறு காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க மறந்து போயிருக்கிறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆராதனையின் அடித்தளத்தை அழகாக பட்டியலிடுகிறார். ஆராதனை என்பது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வாழ்க்கை முறை என்பதை அவர் இங்கே சொல்லுகிறார். அந்த உண்மையான ஆராதனையிலே நீ என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பட்டியலை அப்படியே சொல்லிவிட்டு 21வது வசனத்திலே தான் சொல்லுகிறார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த வசனத்துக்கு பின்னாலே பல காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் சத்துருக்களை சிநேகி, உன்னை பகைக்கிறவர்களை பகையாதே, நீ மன்னி, அதே நேரத்திலே மற்றவனுக்கு உதவி செய், உன்னுடைய சத்துரு கஷ்டப்பட்டால் அவனுக்கு இரக்கம் பாராட்டு, இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டு வந்த பின்புதான் இதை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இருக்கின்ற பல பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று சொன்னால் தீமைக்கு எதிராக தீமை செய்வதுதான். இன்றைய எங்களுடைய கார்ட்டூன் படங்கள் ஆகட்டும், தொலைக்காட்சி நாடகங்கள் ஆகட்டும், இன்று நாம் பார்க்கின்ற மெகா ஷோ என்று சொல்லக்கூடியதுகளாகட்டும், எல்லா காரியங்களிலுமே எங்களுக்கு இன்று காட்சிப்படுத்துகிற விதம் என்னவென்று சொன்னால் பழிவாங்கல்கள் மாத்திரமே. பழிவாங்கல்கள் மாத்திரமே. அதாவது நீ நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்குரிய எதிரிகளை நீ அழிக்க வேண்டும், உன்னுடைய விரோதிகளை நீ துவம்சம் செய்ய வேண்டும். அதுதான் இன்று போதிக்கும் காரியங்கள். நாம் விளையாடுகின்ற சகல விளையாட்டுகளிலும் இது மறைமுகமாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இன்று போட்டி போய் பொறாமை புகுந்துவிட்டது. இன்று நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட நாம் தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை, அடுத்தவன் வெற்றி பெறக்கூடாது என்று நினைக்கும் காலமாக மாறிவிட்டது. எனவே இந்த பழி வாங்குகின்ற காலத்திலே இந்த வாக்கியம் எங்களுக்கு மிகவும்
பிரயோஜனமானது, பிரதானமானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம். ஆம் பிரியமானங்களே, எங்களுடைய சத்துருக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நண்பர்களாக மாற்ற வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் அவர்களை நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்வதே ஆகும். நாம் அவர்களுக்கு நன்மை செய்வதே ஆகும். அதுதான் அங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம். அப்படி செய்யும் போது நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் வெற்றி பெற முடியும். அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த வாக்கியம் எங்களுக்கு அழகாக சொல்லுவதை நாம் காண்கிறோம். இதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம். ஒரு முறை நான் வளர்ந்த காலத்திலே, நான் ஒரு சிறுவனாக இருந்து ஒரு இளைஞனாக வந்தபோது எங்களுக்கு ஒரு குடும்பத்தாரோடு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. எங்களுடைய உறவினர்கள் அல்ல, எங்களுடைய அயல் வீட்டாரை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்களோடு பிரச்சனை வந்தபோது அது காரணமில்லாத ஒரு பிரச்சனை. அவர்கள் எங்களை காரணமே இல்லாமல் பகைத்த ஒரு சந்தர்ப்பம். நான் என்ன செய்தேன்? எங்களுடைய கிறிஸ்மஸ் தினத்தின் போது அவர்களுக்காக அவர்களோட வேறு சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தபடியினாலே அவர்களுக்கு சிறிய உணவு பண்டங்களை, பலகாரங்களை கொண்டு அந்த வீட்டுக்குள் நான் போன போது அவர் மிகவும் கோபமாக வெளியே போ அப்படி என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டார். அந்த நேரம் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. பிரச்சனையாக இருந்தவர்களை எங்களோட வீட்டில் என்னுடைய பெற்றோர் இதை செய்துட்டு வா என்று சொல்லி அனுப்பின போது இவர் இப்படி அநாகரிகமாக நடக்கிறாரே என்று எனக்கு அந்த நேரத்திலே கஷ்டமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் எங்களோடு நெருக்கமானார்கள், எங்களோடு பேசினார்கள், எங்களை கண்டு சிரித்தார்கள். மீண்டும் பழைய நிலைக்கு எங்களுடைய உறவு கட்டப்பட்டது. அப்போதுதான் எனக்கு அந்த உண்மை எனக்கு தெரிந்தது. ஆம், நாங்கள் முதலடியை எடுத்து வைக்கும் போது நிச்சயமாக எங்களுடைய விரோதிகளை நண்பர்களாக மாற்ற முடியும். இந்த இடத்திலே வாசிக்கிற இந்த காரியம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நிச்சயமாக எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை சிநேகிக்கும்படியாக இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை நாங்கள் அவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்பதை இயேசுவானவர் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். இயேசுவும் கூட தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் நன்மையை எங்களுக்கு படிப்பித்த ஆண்டவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே அதிக பகையாளிகள் கூடிவிட்டார்கள். நண்பர்களை விட பகையாளிகள் கூடிவிட்டார்கள். பொறாமைக்காரர்கள் கூடிவிட்டார்கள். அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்கிறவர்கள் கூடிவிட்டார்கள். ஏன் அவைகளை மாற்றக்கூடாது? மாற்றுவதற்கான வழியை, மாற்றுவதற்கான காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் எமது நன்மைகளால் அவர்களை வெல்ல வேண்டும். எங்களுடைய நன்மையான காரியங்கள் மூலமாக அவர்களை சரி செய்ய வேண்டும். ஒரு இடத்திலே நான் ஒரு சம்பவத்தை ஒரு தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். ஒருவன் தினமும் ஒரு இடத்திலே என்ன செய்வான்? சிறுநீர் கழித்து கொண்டே வருவான். பல தடவை அவனுக்கு சொல்லியும் அவன் அதை கவனத்தில் கொள்ள மாட்டான். ஒரு முறை அவனை அழைத்து ஒரு மரத்தை கொடுத்து அந்த இடத்திலே நட சொன்னார் ஒருவர். அதை அவன் நட்டான். அதற்கு பிறகு சொன்னார், இதை நீ பராமரிக்க வேண்டும். அன்றிலிருந்து அவன் அந்த இடத்திலே சிறுநீர் கழிப்பதே இல்லை. ஏனென்றால் அவன் நிஜமான உண்மையான நல்ல நீரை அதிலே ஊற்றுகிறான். மரம் இறுதியிலே பலன் தருகிறது. எவ்வளவு அழகான ஒரு காரியம்! ஆம், நாம் நன்மையினாலே தீமையை வெல்லுவோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே பாடம் அதுவே. இந்த உலகத்திலே நாம் தீமையை நன்மையினாலே வெல்ல நாம் இந்த வார்த்தைகளை கடைபிடித்து செல்லுவோமா? எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சீர்திருத்தம் நிகழட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.